நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களை சந்திக்க முடியாத தேவன் கொடுத்த வாழ்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அதிகால வேளையிலப்பா வேதத்தை தியானிக்க முடியும் எனக்கு கொடுத்த சிலாயத்துக்கு நன்றி. பேசுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நீரே வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வேதத்தை குறித்து சில உண்மைகளை தியானிக்கப் போகிறோம். வேதமானது சுமார் 4000 வருடங்களுக்கு முன்பதாக எழுத தொடங்கினது 2000 வருடங்களுக்கு முடிக்கப்பட்டது. அவ்வளோ பழமையானது இந்த வேதாகமம். மொத்தம் 66 புத்தகங்கள். பழைய ஏற்பாடு 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாடு 27 புத்தகங்கள். சுமார் 40க்கு மேற்பட்டோர் இதை எழுதியிருக்கிறார்கள். இந்த ஏசாயாவின் புத்தகம் நம்மளுக்கு முழுமையாக கிடைத்தது. அது எங்கென்றால் செயின்ட் கேத்தரின் சர்ச், டெட் சி என்னப்படுகிற அந்த கடலின் பகுதியிலே, கடல் ஓரத்திலே இருக்கிற ஒரு குகை, கும்ரான் குகை. நீங்கள் கூகுளில் சர்ச் செய்து பார்த்தீர்கள் என்றால் அது நன்றாக தெரியும். கும்ரான் குகையிலே கிடைத்தது. கும்ரான் குகையிலே கிடைத்தது. பழைய ஏற்பாடு இப்ரு பாஷையிலும் அரமிக் பாஷையிலும் எழுதியிருக்கிறார்கள். புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதியிருக்கிறார்கள். அந்த குகையில் கிடைத்தது தோல் சுருள்கள். அந்த தோல் சுருள்களை எடுத்துக்கொண்டு ஒரு இஸ்லாமியர், ஒரு ஆடு மேய்க்கிற பையனுக்கு கிடைத்தது. ஒரு கல்லை எடுத்து தூரமாக வீசிய போது அது பானைகள் மீது பட்டு சத்தம் வந்தது. என்ன சத்தம் வருகிறது என்று அங்கே போய் பார்க்கும்போது பானையாக நிறைய பானைகள் இருக்கிறது அந்த குகையில். அதை எடுத்துக்கொண்டு வந்து ரோட்டின் ஓரத்திலே அமர்ந்திருந்தான் அந்த பையன். அந்த வழியாக சென்று கொண்ட ஒரு இஸ்லாமியர் ஆராய்ச்சியாளர் அவர் பார்த்துவிட்டு, என்னது இது இந்த பையன் எடுத்துக்கொண்டு வைத்து கொண்டு இருப்பது என்று அவனிடத்தில் போய் பார்க்கும் பொழுது அந்த தோல் சுருள்கள் அந்த பானைக்குள்ளே இருந்தது. அந்த சிறுவனுக்கு ஒரு தொகையை கொடுத்துவிட்டு அவர் எடுத்துக்கொண்டு போய் அதை ஆராய்ச்சி செய்யும்போது தான் தெரிய வந்தது, ஏசாயாவின் புத்தகம் முழுமையாக கிடைத்தது. அப்படியே ஜனங்களெல்லாம் வேதாகமும் நம் கரத்தில் இருக்கிற பைபிள் பொய்யானது, அது உண்மை அல்ல, அது ஒரிஜினல் அல்ல என்று சொல்கிறவர்கள் வாயெல்லாம் மூடப்பட்டது. ஏனென்றால் அந்த தோல் சுருள்களில் என்ன இருந்ததோ அதுதான் ஏசாயாவின் புத்தகம் முழுமையாக இருந்தது. பிரியமானவர்களே, அதை தேவன் பாதுகாத்து கொண்டு வந்தார் நம் கரங்களில் கொடுப்பதற்கு. எத்தனையோ ஆயிரம் வருடங்கள் பழமையான வேதாகமும் இந்த பைபிளானது நம் கரங்களில் இருக்கிறது. அதை வாசித்து அதில் இருக்கிறதை நாம் வாழ்க்கையிலே அனுபவித்தோம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஒரு முஸ்லீம், அவர் பேர் எனக்கு தெரியாது, கூகுளில் நீங்கள் சர்ச் செய்து பார்த்தீர்கள் என்றால் கும்ரான் குகை, டெட் சி என்று சர்ச் செய்து பார்த்தீர்கள் என்றால் அந்த குகை வரும், அந்த தோல் சுருள்கள் வரும், அந்த பானைகளும் உங்களுக்கு காட்சியாக வரும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வேதத்தை நம் கரங்களில் வைத்திருக்கிறோம். நாம் கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தருக்காகவே மரிப்போம். இன்னும் வேதத்தின் ரகசியங்களை இன்னும் வருங்காலங்களில் நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.